ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா வந்துட்டு சொல்கிறாங்க கிறிஷோட பாட்டிக்கிட்ட, என்னதான் கோபம் இருந்தாலும் வீட்டுக்கு அப்பப்போ வந்து போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இல்லைப்பா, இல்லை, அவள் எப்பயாச்சும் தான் வருவான், ஆனால் கண்டிப்பாக வருவான். அவளுக்கும் வருத்தம் தான், எதுக்குமே வர முடியுதுல்லேன்னு சொல்லிட்டு அவள் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உடனே முத்து வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, கொடுங்க ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன், நாங்கள் பேசினாவாச்சும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லைம்மா, நானாச்சும் பேசுகிறேன், நீங்கள் பேசினா ரஃப்பாக பேசுவீங்க, நான் அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன், விடுமா, அவன் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி இல்லை தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தூரமாக இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் போகாமல் இங்கே நின்றுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க ரோகிணி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கிறிஷ் வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அம்மா தானே கேக்கு வெட்டும் போது என் பக்கத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாத, அடுத்த பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக அவங்க அத்தை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மீனா வந்து கிருஷிக்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, என் அம்மாவை எனக்கு பார்க்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கிருஷ் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. குழந்தை பிறந்த நாள் அன்றைக்கும் எவ்வளோ பெரிய விஷயத்த ஆசைப்படுறான், அம்மா இருந்திருந்தால் இன்னும் அவனுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க கிருஷ்ண நினச்சி மீனா. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.